பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் எல்ஷடாய் சுவிசேஷ ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறது மிகுந்த சந்தோஷம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2026 உங்களோடு கூட இந்த செய்தியை, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் என்று சொல்கிறதை விட கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வார்த்தையானது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. வார்த்தையானது நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை என்று கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்படவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவை, உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. அருமையான இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்திலையும் கர்த்தர் புதிய வார்த்தையை தந்து என் அருமை தேவ பிள்ளைகளை ஆற்றுமாறு, தேற்றுமாறு, இன்னும் உற்சாகப்படுத்தத்தக்க தேவனில் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. அந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகள் கேட்டு பலனடைய தேவன் கிருபை செய்ய தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2026 தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 12:12 வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு வேத வார்த்தை சொல்லுகிறது 2 காரியங்கள் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது காரியம், ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும், 2வது தளர்ந்த முழங்கால்களையும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த 2 காரியத்தையும் ஏன் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லி தருகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், நெகிழ்ந்த கைகள் என்று சொன்னால், ஒருவேளை நெகிழ்ந்த அப்படின்னு பார்க்கும்போது சரிவர இல்லாத கைகள் என்று சொல்லலாம். ஒரு 2 கைகளையும் ஒருவேளை நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சு கொண்டிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கோம்னா அது தன்னுடைய செயலை இழந்து தடுமாறும். அதுதான் நெகிழ்ந்துச்சு கை. நம்ம ஒரு பொருளை எடுத்து அதை ஒரு நிலையா பிடிச்சிட்டே இருக்கும்போது சில சமயம் அதை விட்டுருவோம். கை நெகிழ்ந்து போச்சு, விட்டுட்டோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில கை நெகிழ்ந்தவர்களா இருக்கிறோம். கையின் பிரயாசங்கள் நெகிழ்ந்து போயிருக்கிறது. கையினால் செய்த வேலைகள் ஒன்றும் சரிவர வரவில்லை. அத்தனையும் பாடுகள், பிரச்சனைகள். என் கையினால் ஒன்றும் வாய்க்கவில்லையே, என் கையினால் என்ன செய்யக்கூடும் என்று சொல்லி அங்கலாய்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே உங்கள் கைகள் நெகிழ்ந்து போயிருக்கிறது. பழைய உற்சாகம் இல்லை கையில, கையில பழைய ஸ்ட்ரென்த் இல்லை. என்ன செய்கிறேன்னே தெரியல. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய முடியும், இப்படிலாம் கேட்கிறோம். ஒரு காலத்துல இந்த கைகளினால் கர்த்தருடைய வேலையில அதிகமாய் செய்தீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வேலையை செய்ய முடியல. கர்த்தருடைய காரியத்தை அந்த கைகளினால் செய்ய முடியல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உங்களை குறித்துதான் தேவன் சொல்லுகிறார், நெகிழ்ந்து போய் உன் கை இருக்கா மகளே, மகனே, நெகிழ்ந்து போய் உன் கை இருக்குதா? நீ குடும்பத்துல சரிவர ஒரு காரியங்களை செய்ய முடியல, என் குடும்பத்துக்காக செய்ய முடியல, தேவனுக்காக செய்ய முடியல, என்னுடைய காரியங்களை நானே செய்கிறதுக்கு பலவீனமா இருக்கிறேன், என் சரீரம் பலவீனப்பட்டு இருக்கிறது, என் கையினால் ஒன்றும் கூடவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறீங்க. அதே சமயத்துல அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கைகளை ஏசப்பா திடப்படுத்த போகிறாராம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தேவன் பலத்தினால் இடை கட்டுகிறவர். தேவனாகிய கர்த்தர் பலத்தினால் இடை கட்டுகிறவர். அவர் உன்னை பலத்தினால் இடை கட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பலத்தினால் இடை கட்டுகிற தேவன் இன்றைக்கு உங்களை பலத்தினால் இடை கட்ட வல்லவராயிருக்கிறார். உங்கள் கைகளை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அருமை தேவ பிள்ளைகளே, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கைகள் பலனற்று போகிறது. எப்பொழுது பாருங்கள்,
வேதம் சொல்லுகிறது, எதிரிகள் வந்து அவனுடைய உடைமைகள், அவனுடைய அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் சூறையாடி செல்லுகிறார்கள். அவனுக்கு பலனற்று போயிருக்கிறான். அவரால் எழுந்து நிற்க கூட முடியல, அவ்வளவு பலன் இல்லை. தன்னால் அழக்கூட அவனால் பலன் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த பலனற்ற சூழ்நிலையில தேவன் பலன் கொடுத்து அத்தனையும் மீட்டு வர செய்கிறார். இப்பொழுதும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கைகளில் பலன் இல்லை, உங்கள் கை கோணலாய் போயிருக்கு. இவ்வளவு நாளும் நன்றாக நான் சம்பாதித்தது என் குடும்பத்துல சேர்ந்தது அல்லது எனக்கு சேர்ந்தது, ஆனா இன்றைக்கு நான் சம்பாதிக்கிறது எல்லாம் வட்டிக்கு போயிருது, நான் சம்பாதிக்கிறது எல்லாம் ஏதோ விரயமாய் செலவழிந்து போகிறது. நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம், கோணலாய் போய் கொண்டிருக்குன்னு யோசித்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய பலனை நீங்கள் திருப்தி அடையும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மகளே மகனே, நீ நெகிழ்ந்து போயிருக்கிறாயா, நெகிழ்ந்து போயிருக்கிறாயா, உன்னுடைய கை நெகிழ்ந்து போயிருக்கிறது என்று அறிந்திருக்கிறாயா? என்னிடத்திலே கேள், என்னிடத்திலே கேள். ஆண்டவரே, என் கை நெகிழ்ந்ததாய் அல்ல, என் கை நேராயிருக்க வேண்டும், என் கை சரியா இருக்க வேண்டும் என்று கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த உங்களுடைய கையின் பிரயாசங்களை, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை நெகிழ்ந்து அல்ல சரியாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனிடத்தில் கேட்போம். அதே போல 2வது வார்த்தை சொல்லுகிறது, பாருங்க, தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிலைப்படுத்துங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, முழங்கால்கள் தளர்ந்து போயிருக்கிறது. பழைய ஜெபம் இல்லை, பழைய விசுவாசம் இல்லை, பழைய தேவன்களுடைய நம்பிக்கை இல்லை, வேத வாசிப்பு இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட புதிதில அத்தனை வேதத்தின் மேல் பிரியம் இருந்தது. ரட்சிக்கப்பட்ட புதிதில பரலோகத்தை குறித்த காரியத்திற்கு அதிகமான ஆசை இருந்தது. முழங்கால் படியிட்டு தேவனிடத்துல பேசினோம், தேவனிடத்துல கேட்டோம், தேவன் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்தார், இருதயம் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனா இன்றைக்கு அந்த சந்தோஷம் இல்லை, அந்த முழங்கால் இல்லை, தேவனோடு பேசுகிற தன்மைகள் அற்று போயிற்று. என் அருமை தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுப்பா சொல்லுகிறாங்க, மகளே, உன்னுடைய வாழ்க்கை தளர்ந்து போய் இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில நீ முழங்காலில் சாதித்தது எல்லாம் மறந்து போய் இருக்கிறாய். இன்றைக்கு உன் முழங்கால்கள் தளர்ந்து கிடுகிடுகிடு ஆடிக்கொண்டிருக்கிறது, முழங்கால் படியிட முடியவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசுப்பா சொல்றாங்க, இன்றைக்கு உன் முழங்கால்களை உறுதிப்படுத்து, இன்றைக்கு உன் முழங்கால்களை நீ ஸ்திரப்படுத்து. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு மீண்டுமாய் உங்கள் வேத வாசிப்பு, உங்கள் ஜெபம், ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்கிற அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் இன்றைக்கு மீண்டும் வரணும், இன்றைக்கு மீண்டும் வரணும். என் அருமை தெய்வ பிள்ளைகளே, அந்த ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்துல. ஏன் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஒரு காலத்துல நாம் மிஷினரிகளை தாங்கினோம், மிஷினரிகளுக்காக உதவி செய்தோம், ஊழியர்களை தாங்கின கைகள் இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியல. ஏன்? எதற்காக? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தளர்ந்து போயிருக்கிறது. நம்முடைய கைகள் தளர்ந்து போயிருக்கிறது, நம்முடைய கால்கள் தளர்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அந்த தளர்ந்து போன உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் நேராக்கு மகனே, மகளே, திரும்பவும் நேராக்கு. நான் உன்னை கைவிடாத தேவன், உன்னை நடத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, ஏன் உனக்கு நீ உன்னுடைய கால்களை தளர்ந்து போன உன் கால்களை நிமிர்த்த வேண்டும்? ஏன் தளர்ந்து போயிருக்க, நெகிழ்ந்து போயிருக்க உன் கைகளை நீ சரி செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதே எபிரேயர் 12:13 வேதம் சொல்லுகிறது, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாக்கும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். பாருங்க, வேதம் அழகாய் சொல்லுகிறது, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு. முடியாமல் இருக்கிறவர்கள், சுவிசேஷம் இன்னும் கிடைக்காமல், முடமாய், தேவனை பற்றி தெரியாமல், தேவனுடைய காரியத்தை குறித்து அறியாத ஜனங்கள் உண்டு. இன்னும் முடமாய் இருக்கிறார்கள், இன்னும் ஏதோ ஒரு குறையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சம்பூர்ணமான சுவிசேஷம் கிடைக்கவில்லை. ஒரு சிலருக்கு சுவிசேஷம் போனாலும் சம்பூர்ணமாய் கிடைக்கவில்லை, சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை இல்லை.
தேவனுடைய சுவிசேஷம் சம்பூர்ண அறிவிக்கப்பட்டு இன்னும் அநேகருக்கு போய் சேரவில்லை. இப்படி பல கஷ்டங்கள், பல தொல்லைகள், பல வேதனைகளோடு அநேகர் இருக்கிறார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளை, சற்று யோசித்து பாருங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது, முடமாய் இருக்கிறார்கள், பிசகி போயிருக்கிறாங்க. வாழ்க்கையில வேதனை, பிசகி போய் ஐயோ நான் என்ன செய்வேன் வேதனையோடு வருத்தத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தான் பலனாய் போக வேண்டும். பாருங்க, வேதம் அழகாய் சொல்லுகிறது நமக்கு, உங்கள் பாதைகளுக்கு வழிகளை செவ்வை பண்ணுங்கள். உங்கள் பாதைகளுக்கு வழிகளை செவ்வை பண்ணுங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து சீக்கிரத்துல வருவார், சீக்கிரத்துல வரப்போகிறார். அவருக்கு பாதையை செவ்வை பண்ணணும். அதற்கு முதல் நம்ம பாதையை செவ்வை பண்ணணும். இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்துக்கு பாதையை செவ்வை பண்ணணும். இயேசு கிறிஸ்துடைய வேலைக்கு பாதையை செவ்வை பண்ணணும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒன்றை நான் சொல்லுகிறேன். உங்க நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த கால்களையும் ஏன் சரி செய்ய வேண்டும்? தேவன் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். தேவன் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். மனநொந்து வேதனையோடு இருக்கிறவர்கள், சுவிசேஷமே கிடைக்காத ஜனங்கள் இன்னும் கோடிக்கணக்கால் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதையை செவ்வை பண்ணி, அவர்களுக்கு வழியை செவ்வை பண்ணி நாம் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து வருவதற்கு வழியை நாம் சரி செய்ய வேண்டுமே, அது நம்முடைய கடமையாயிற்று. அதற்காக தான் தேவன் உங்கள் கைகளை பலப்படுத்துங்கன்னு சொல்றார். விசுவாசத்துல எழும்பு மகளே, மகனை விசுவாசத்துல எழும்பு, நம்பிக்கையில எழும்பு. நீ நம்பிக்கையுடைய சிலையா மாறு, நம்பிக்கையுடைய மகனாய் மாறு. நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறாரே. மகளே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், மகனே நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் மத்தியில இருக்கிறாரே. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, என் தளர்ந்த கைகளை நான் திடப்படுத்துவேன், தள்ளாடி இருக்கிற என் முழங்கால்களை நான் மீண்டுமாய் உறுதிப்படுத்துவேன். என் முழங்கால்கள் ஒருவேளை நான் உறுதியாய் இருந்த காலத்தை விட இன்றைக்கு தளர்ந்து போய் கிடக்கிறேன். ஆனால் அதை இரட்டிப்பாய் நான் உறுதிப்படுத்த போகிறேன், இரட்டிப்பாய் ஜெபிக்க போகிறேன், இரட்டிப்பாய் என் தேவனுக்காக நான் வாழ போகிறேன், சுவிசேஷத்திற்காக நான் இன்னும் இரட்டிப்பாய் நிற்க போகிறேன் என்று சொல்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாய கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை நம்பி என் பிள்ளைகள் சுவிசேஷத்திற்காக எனக்காக சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். எனக்காக என் பிள்ளைகள் எழும்பி நடப்பிப்பார்கள் காரியங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்புகிறார். அதனாலதான் இந்த 2026 என் அருமை தெய்வ பிள்ளைகளே, உங்களிடத்துல இயேசு கிறிஸ்து வார்த்தையால் பேசுகிறார். என் மகனே, மகளே, நீ எனக்கு வேண்டும், உன்னுடைய முழங்கால்கள் எனக்கு வேண்டும், உன்னுடைய கரங்கள் எனக்கு வேண்டும். அநேகருக்கு உதவி செய்த கரங்கள் அல்லவா, அநேக ஊழியங்களை தாங்கின கரங்கள் அல்லவா, மீண்டும் எனக்கு வேண்டும். அநேகருக்காய் ஜெபித்த கால்கள் அல்லவா, முழங்கால்கள் அல்லவா, முழங்காலில் சாதித்தது அந்த முழங்கால் அல்லவா, அது மீண்டுமாய் உறுதிப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? பாதையை சரி செய்ய நெகிழ்ந்திருக்கிற, முடமாய் சுவிசேஷம் அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு போய் சேர. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அதற்காக இயேசு உங்களை அழைக்கிறார். ஜெபிப்போமா? இந்த அழைப்பை ஏற்று தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபிங்க. அன்பின் பரலோக பிதாவே, உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அருமையான இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. வேதம் சொல்லுகிறது, தளர்ந்த கால்களை கர்த்தாவே திடப்படுத்து. தளர்ந்து போயிருக்கிற கையை, நெகிழ்ந்து போயிருக்கிற கை, தள்ளாடி கொண்டிருக்கிற கால்கள் திடப்படுத்தட்டோம்ப்பா. என்ன செய்வேன் என்று ஏங்கி இருக்கிற பிள்ளைகள், இது நாள் வரைக்கும் நான் நன்றாய் சுகமாய் வாழ்ந்தேன், இன்றைக்கு எனக்கு பாடு, என்னால் நிலைத்திருக்க முடியவில்லை, என் கைகள் பலனற்று போயிருக்கிறது, அவர்கள் சரியில்லை, என் கால்கள் பலனற்று போயிருக்கிறது. கர்த்தாவே, இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு என் பலனை திரும்ப கொடுங்கப்பா. அன்றைக்கு சிம்சோன், கர்த்தாவே நான் பாவம் செய்தேன், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என் பொருத்தனையை நான் மறந்தேன் என்று சொல்லி உன்னுடைய சமூகத்திலே கண்ணீர் விட்ட போது, ஒருவேளை
விசை நினைத்தருளும் என்று சொன்னபோது தேவன் மீண்டுமாய் பலனை கொடுத்து மீட்டு கொண்டீரே, பலப்படுத்தினீரே. அந்த பலன் இப்பொழுது என் தேவ பிள்ளைகளுக்கு வரட்டும். சிம்சோன் அப்பா அன்றைக்கு பலனடைந்தா எதிரிகள் மாண்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுதும் என் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும், முழங்காலில் ஒரு பலன் உண்டாகட்டும், கைகளில் ஒரு பலன் உண்டாகட்டும். தேவ ஆவியானவர் தாமே இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து இறங்குவீராக. தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், தன்னை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எழும்புவார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. 2026 அப்பா என்னென்ன ஏக்கத்தோடு என்னென்ன தேவைகளோடு இருக்காங்களோ அத்தனையும் என் தேவன் சந்திப்பீராக. தேவைகளை சந்திப்பது உனக்கு லேசான காரியம். அதை கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றும். கர்த்தரை அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.